யாழ் சுன்னாகத்தில் அமைந்துள்ள லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 46 நாட்களாக வகுப்பு பயிற்சியறிப்பில் ஈடுபட்டு வந்த லங்கா சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிரச்சினைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கூறியதுடன், சுன்னாகம் அனல் மின் நிலையத்தை ஒட்டியதாக கல்லூரி அமைந்துள்ளதால் மூலிகை செடிகளை பயிரிட முடியாதுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். கல்லூரியில் கற்பிக்கப்படுற பாடத்திட்டம் சரியான முறையில் ஆயுர்வேத திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்படையில. இந்த கல்லூரியில் நாங்கள் கட்டி முடிகிற காலகட்டங்களில் எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒழுங்கு செய்து தரப்பட வேண்டும். இந்த இன்டர்ன்ஷிப் ஒழுங்கு செய்து தரதும் இந்த ஆயுர்வேத திணைக்களத்தில் அங்கீகாரம் பெற்று தர வேண்டியதும் வட இலங்கை சுயேச மருத்துவ சபை என்ற ஒரு பொறுப்பு. ஆனால் இந்த வட இலங்கை சுயேச மருத்துவ சபை கடந்த ஒரு 20-15 வருடங்களாக பொறுப்பற்ற தன்மையாலும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத காரணத்தினாலும் மாணவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இருண்டு கொண்டு போகுது. எங்கள் கல்லூரி 1925ஆம் ஆண்டு டாக்டர் வஸ்தியாம்பிள்ளை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் தமிழ் பாரம்பரிய வைத்தியத்துறையான சித்த ஆயுர்வேதத்தை வளர்ப்பதற்காகவும் இந்த ஆயுர்வேதத்தை விருத்தி செய்ய வேண்ட நோக்கோடும் பொது நலம் கருதித்தான் எங்கள் கல்லூரியை முதலாக இலங்கையில் ஆரம்பித்தார். இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்று ஒரு மிகவும் பின்னோக்கி செல்கின்ற நிலை, இழுத்து மூடப்படுகின்ற நிலைக்கு கூட கொண்டு வரப்பட்டிருக்கிற சூழ்நிலை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. காலேஜ் இருக்கிறது நிறைய பேர் தெரியுதே இல்ல. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தரதாகவும் இந்த காலேஜை இடமாற்றி தரதாகவும் சொன்னாங்க. கல்லூரி நிர்வாகமும் தனது அசம்பந்த போக்கால மாணவர்களோட படிப்பு பாலாகி போய் நிக்குது. எங்களை பயன்படுத்தி சிலர் அவங்களுக்கான அரசியல் லாபங்களை தேட வர்றாங்களே ஒழிய எங்களுக்கான உரிமைகளை பெற்று தர்றதுக்கும் எங்களுக்கு சார்பா இருக்கிறதுக்கும் யாருமே இருக்கிறாங்க இல்ல. இங்க உள்ள அரசியல்வாதிகள் இந்தியாவுல ஆந்திராவுக்கும் அந்த கர்நாடகா அந்த பிரச்சனையில இங்க உள்ள எங்களை கணக்கு எடுக்காம அங்க உள்ளவங்களுக்கு போயிட்டு மன்றாடுறேன் போராடுறேன்னு அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க யாரை நம்பி இந்த காலேஜ்ல இருக்கோம்?